வளர்க வேதாத்திரியம். குரு வாழ்க, குரு வீட்டுரை. ஜனவரி 25 வாழ்க்கை மலர்களில் நாள் ஒரு நற்சிந்தனையில் இன்றைக்கு மெய்ஞான வாயில் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நமக்கெல்லாம் நம்முடைய குருமகான் தூண்டுவிக்கிறார். மெய் என்றால் உடல் என்ற ஒரு பொருளும் இருக்கு, உண்மை என்ற ஒரு பொருளும் இருக்கு. இங்கே இந்த உண்மை அறிவு, உண்மை உணர்வுங்கிறத பற்றி தான் இன்றைய சிந்தனையில் மகிழ்ச்சி சொல்கிறாங்க. இந்த உண்மை உணர்வுக்கு அதுதான் மெய் ஞானம் வாங்க. இப்போ மனிதர்களையே எடுத்துக்கிட்டோம்னா 3 வகையில் நம்முடைய குருமகான் சொல்லுவார். மெய்ஞானி, விஞ்ஞானி, அஞ்ஞானிம்பார். இந்த எல்லாருமே பிறந்ததுலேருந்து பார்த்தோம்னா அஞ்ஞான நிலையில் தான் வாழ்கிறோம். அஞ்ஞானி அப்படின்னாக்கா ஒன்றுமே தெரியாதது, பாமர மக்கள் அப்படி சொல்லுவாங்க. எதுவுமே தெரியாதது. அதை பாமரம் அப்படிங்கிறதுக்கு மகர்ஷி ஒரு விளக்கம் கொடுப்பார். பாய்மரம், அதாவது நீர்நிலைகளில் கடல், ஆறு, நதிகளெல்லாம் பயணம் பண்ணுறதுக்கு உபயோகிப்பாங்க. நாவாய் அப்படி கப்பல் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பாய்மரம்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஒரு மரம் நட்ட நடுவில் இருக்கும். காற்றடிக்கிற பக்கம் அந்த களம் போகணும். அதுக்கு போகிறதுக்கு மேலே ஒரு பாய் மாதிரி ஒன்றா கட்டி விட்டுருப்பாங்க அந்த பெரிய மரத்தில். அதுதான் பாய்மரம்னு சொல்லுவாங்க. அது காற்றடிக்கிற பக்கம் போகும். நாம் நினைக்கிற திசையில் போகாது. அந்த பாய்மரம் எந்த பக்கம் காற்றடிக்குதோ அந்த பக்கம்லாம் போகும். அது மாதிரி அந்தந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப ஒன்றுமே தெரியாமல் ஏதோ சாப்பிட்றோம், தூங்குறோம், இப்போ ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிறோம், குழந்தை குட்டியை பெற்றுக்கிறோம், செத்து போகிறோம். இதுதான் பாமர மனிதன்னு சொல்லக்கூடியவங்களுடைய வாழ்க்கை. அந்த லைஃப் ஸ்டைல் அவ்வளோதான். ஒன்றுமே தெரியாதனால அப்போ வாழ்க்கையை விளங்கி கொண்டு வாழணும். எதுக்காக பிறந்திருக்கோம், ஏன் பிறந்திருக்கோம், எப்படி வாழணும் அப்படிங்கிறதையெல்லாம் தெரிந்து கொண்டு வாழணும். இப்போ அடுத்த நிலை என்ன சொல்கிறாருன்னா மகர்ஷி, சரி பாமரன் அவன் அஞ்ஞானி, ஒன்றுமே தெரியாதவன் பாமரன் அப்படி சொல்கிறான். வாழ்க்கை போகிற போதையில் அது பாட்டுக்கு போயிட்டு அப்படி முடிஞ்சுக்க வேண்டியது, அவ்வளோதான். விஞ்ஞானி, அதாவது விண்பற்றிய அறிவு, இயக்கங்களை எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது தான். தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்கள்ட்ட சொல்லி அதன் மூலமாக தனக்கு தன்னுடைய அறிவில் இவ்வளவு இருக்குங்கிறத காமிச்சிக்கிறது. அதே சமயத்தில் மற்றவங்களுக்கு அது பயன்படத்தக்க வகையில் இருக்கிறது அதை விண்பற்றிய அறிவு, அதுதான் விஞ்ஞானின்னு சொல்கிறது. ஆனால் அந்த விண்ணுக்கும் மூலமாக இருக்கக்கூடிய மெய், உண்மை உணர்வு, உண்மை பொருள், மெய்ப்பொருள், அதை உணர்ந்து கொண்டு அதன் வழியே செல்லுபவர்கள் தான், அதன் வழியே வாழ்க்கையை நடத்திட்டு போகிறவங்க தான் மெய்ஞானியர்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பிறந்துட்டோம், எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் எவ்வளவு பொருள் இருந்தாலும், புகழ் இருந்தாலும், அன்பு பாராட்டக்கூடிய மனிதர்கள், ஜீவன்கள் எல்லாம் நம்மகிட்ட இருந்தாலும் கூட ஏதோ ஒரு குறை மனிதருக்கு ஒவ்வொருத்தருக்குள்ளரையும் இருந்துக்கிட்டே இருக்கு. அது காரணம் என்ன அப்படின்னா, இறைநிலை தன்னிலே தன்னை ஓர்ந்து பார்த்து தன்னை ரசிப்பதற்காகவே எழுச்சி பெறுது. ஆதி எனும் பரம்பொருள் மெய், அதுதான் மெய், அதுதான் உண்மை. அது எழுச்சி பெற்றது. ஏன் எழுச்சி பெற்றதுன்னா, இங்கே கடைசியில் நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் முடிக்கிறார் மகரிஷி அந்த கவியை. இப்போ எதுக்காக அந்த இறைநிலை தன் நிலையில் மாற்றம் பெற்று மனிதன் வரைக்கும் வந்திருக்குங்கிறத உணர தெரியாததுனால இடையில எத்தனையோ அந்த பற்றுக்கள், இந்த உலகியல் விஷயங்கள், இதெல்லாம் அஞ்சறிவு விலங்கினங்கள் வரைக்கும் புலன்கள் மூலமாக அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சாலும் ஒரு நிறைவு இல்லை. இப்போ இந்த பாமரர்கள்னு சொல்கிறவங்க பேச தெரிந்த மனிதர்கள் தான், வாழ்க்கையை விளங்கி கொண்டு வாழ தெரியாதவங்க தான். அதெல்லாமே அந்த மிருகநிலை வாழ்க்கையில் தான் முடிஞ்சு போகும். அங்கே ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கிடையாது, ஒரு முழுமை கிடையாது, ஒரு குறை இருக்குது. என்னன்னா தன்னை அறியணும், இறைநிலையை உணரணும். அதுக்காகத்தான் இறைநிலை எழுச்சி பெற்று வந்திருக்கு. இதை மறந்துட்டான் மனுஷன். இங்கேயே இந்த உலகியல்ல பல பிறவிகளில் தொடர்ந்து வந்த பற்றுக்கள் காரணமாகவே அந்த இறை இணைப்புக்கு போகணும். அதுக்காகத்தான் நம்ம வந்திருக்கோம். பார்க்கும் இடமெல்லாம், காணும் இடமெல்லாம் இறைநிலையை கண்டு ரசிக்கக்கூடிய நிலை 6வது அறிவுக்கு இருந்தும் கூட அது குறையறிவாக இருக்கிறது காரணம் பற்றுக்களில் சிக்கிக்கிட்டான். ஒரு கதையை சொல்லுவாங்க.
ஒரு ஞானி, ஒரு கூட்ட சீடர்கள்லாம் இருக்காங்க. ஒரு எல்லாம் முற்றும் துறந்தவர், முற்றும் உணர்ந்தவர், பெரிய ஞானி தான். இப்போது அந்த சீடருக்கு கொஞ்சம் அந்த உலகியல் பற்றுக்கள் கொஞ்சம் அதில் பார்க்கணும் இதில் பார்க்கணும் ஒரு ஆசை. எனக்கு வீடு வேணும், வாசல் வேணும், மனைவி வேணும், மக்கள் வேணும்னு ஏதோ ஒரு சின்ன ஆசை வந்துருச்சு. அதனால் அவர் கொஞ்சம் தவறாக நடந்துக்கிட்டார் குருநாதர்கிட்ட. அப்போ குருநாதர், நீ பண்ணியா போ அப்படின்ட்டார். சாபம் கொடுத்துட்றாங்க இல்லையா, முனிவர்கள் ரிஷிமார்கள்லாம் தவம் பண்ணி சேர்த்த ஆற்றலையெல்லாம் தவ ஆற்றலை பூரா அப்படி சாபம் கொடுத்தே குறைச்சிக்குவாங்களாமா. அதுபோல் அப்படி சாபம் கொடுத்தாரு. அவரும் சீடரும் பண்ணியாக வந்துட்டார். இதில் ஒரு கதைக்கு தான் மனித வாழ்க்கையில் சில நிகழ்வுகளை சுட்டி காட்டுறதுக்காக முன்னோர்களாக இருக்கிறவங்க உபமான உபமேயத்தோடு சொன்னால் தான் மனிதர்களுக்கு புரியுங்கிறதுக்காக இப்படி சில கதைகளை பழைய கால சங்க இலக்கியங்கள் இதில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு கதை தான் இது. இப்போ சாபம் கொடுத்த உடனே மனுஷனாக இருக்கிறவன் தேவனாக இருக்கிறவன் பண்ணி ஆயிடுவானா அப்படின்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. பன்றி ஆயாச்சு, இங்கே சகதியில் படுத்து பிறண்டுக்கிட்டு ஆனந்தமாக மலத்தை தின்னுக்கிட்டு அதுக்கு ஒரு இணை சேர்ந்துக்குச்சு, புள்ள குட்டி நிறையா எல்லாம் பார்த்தான்னு பன்னிக்குட்டியை பார்த்துருக்கோம். எவ்வளோ எக்கச்சக்கமாக ஒரு தடவைக்கு 10-15 போட்டுரும். எல்லாம் அந்த சகதியில் படுத்துக்கிட்டு ஆனந்தமாக இருக்குதுங்க. இப்போ அந்த குருமகான் கொடுத்த சாபம் முடிஞ்சிற காலம் ஆகி போயிடுச்சு. இப்போ அவர் குருமகான் கூப்பிடுறார் அவர் சீடரோட பேரை சொல்லி, அடே வாடா அப்படின்னு. யாரையா நீயே அப்படிங்குது இந்த பண்ணி. வாடா, நீ தாண்டா என்னோட சீடே, சாபத்தினால அப்படி வந்திருக்கிற, உன்னோட சாபம் முடிஞ்சு போச்சு, நீ வா அப்படிங்க. போயா தெரியும் எவ்வளவு ஆனந்தமாக நான் இங்கே அனுபவிச்சுட்ருக்கேன் சகதியில், புள்ள குட்டிங்க ஈர்த்து பேர்த்து இனிய மக்கள்னு. என்னை போய் கூப்பிடுறியா, மலத்தை சாப்பிட்டா எவ்வளோ நல்லா இருக்குது, இதை விட்டு போட்டு உன் பின்னாடி வர சொல்ல போயா தெரியும் அப்படின்னா. அது மாதிரி எந்த நோக்கத்துக்காக இந்த பூமிக்கு மனுஷன் வந்தானோ அதை மறந்துட்டதுனால அது காரணம் என்னென்னா தன்முனைப்பு தான். இந்த தன்முனைப்பு வந்ததுக்கு காரணம் மிருகநிலை பதிவுகள் வெளிப்பட்டதுனால பல பிறவிகள்லேயே அந்த பழக்க பதிவுகள்லேயே முனைமனத்திலேயே வாழ்ந்து பழகிட்டான் மனுஷன். அதனால் இறை இணைப்புக்காகத்தான் பிறந்திருக்கோங்கிறத மறந்துட்டதுனால ஏற்பட்ட பற்றுக்கள்னால தான் இன்றைக்கு ஒவ்வொரு மனிதரும் படக்கூடிய உடல் கஷ்டம், மன கஷ்டம் எல்லாத்துக்கும் காரணம் அதுதான். இனிமையாக இன்பமாக வாழ்கிறது தான் நம்ம 6வது அறிவுடைய சிறப்பே. அதில் ஏகப்பட்ட களங்கங்களாய் போயிடுச்சு. அந்த தன்முனைப்பு, தான் என்ற அதிகாரப்பற்று, தனது என்ற பொருள் பற்று, மக்கள் பாசம், இந்த ரெண்டினுடைய சேர்க்கை தான் மகரிஷி சொல்லும்போது விசித்திரமான தம்பதிகள், இவர்களுக்கு பிறக்கக்கூடிய 6 கெட்ட பிள்ளைகள். அவங்க தான் பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இந்த 6 துர்க்குணங்கள் மலர்ச்சி அடையும் போது, செயலூக்கமாகும் போது என்ன நடக்குதுன்னா 5 பெரும் பழிச்செயல்கள், பஞ்சமா பாதகங்கள், பொய், கொலை, களவு, சூது, கற்பழிப்பு எல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் சமுதாயத்தில். ஐயோ அவங்க அப்படி இருக்காங்க, ஐயோ இவங்க பொய் சொல்கிறாங்க, இவங்க திருடிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி மற்றவங்கள பற்றியே நினச்சிக்கிறாங்க மனிதர்கள். தன்னை பற்றி தன் முதுகு ஒருபோதும் தனக்கே தான் தெரியாது. அதனால தான் சுய பரிசோதனை செய்யுங்கன்றார் நம்ம குருமகான். இந்த 5 பழிச்செயல்கள் நம்ம இதுவரைக்கும் செஞ்சுருந்தோம்னா பரவாயில்ல, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், கடந்து போனதாக இருக்கட்டும், இனி நடக்க இருப்பது நன்றாக நடக்கணும். அப்போ அதுக்கு குரு உபதேசத்தின் மூலமாக அந்த மெய்ஞான வாயிலை திறக்கிறது தான் அக்கினை தவம். ஏன்னா இந்த 5 புலன்கள் வழியாகவே வாழ்ந்ததுனால ஏற்பட்ட பழக்கப்பதிவு துன்பம் தான். 5 புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என மயக்கம் அப்படிங்கிறாங்க. மயக்க நிலையில் வாழ்ந்த மனிதர்கள் 6வது அறிவுடைய சிறப்பை மறந்து போனதுனால தான். அப்போ இந்த 5 பழிச்செயல்கள்லேருந்து விடுபடணும்னா 6 துர்க்குணங்களும் மாறணும். 6 துர்க்குணங்களும் நற்குணங்களாக மாறும்போது தன்முனைப்பு நீங்கி இறைமுனைப்பு வரணும். அப்படி இறைமுனைப்பு வரும்போது தான் எல்லாவற்றிலும் இறைநிலையை காணக்கூடிய ஒரு பக்குவம் கிடைக்கணும்னா தனக்குள்ளாக உடலுக்குள் உயிர், உயிருக்குள் அறிவு, அந்த அறிவே தெய்வமாக இருந்து இயக்கி காத்து முடித்தும் வைக்கின்றது என்ற உண்மைகளை ஒவ்வொரு மனிதரும் உணரும் போது அந்த மெய்ஞான வாயில் இருபுருவ பூட்டு, அந்த பூட்டை திறந்துட்டோம் அப்படின்னம்னா
உள்ளே போக 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 கடந்து உள்ளே செல்ல 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 இறைநிலையே நானுமாக ஆகி இருக்கிறது. மனதின் மறுமுனை தெய்வமே அறிவாக இருக்கிறது. அந்த தெய்வத்தின் ஒரு பகுதியாக நான் இருக்கிறேன் என்பதே ஒரு மனிதன் உணரணும். அப்படி உணரும் போது தான் இந்த எல்லாவற்றிலும் நம்ம இருக்கக்கூடிய மிகுதி நாட்களில் எல்லாவற்றிலையும் இறைநிலையை உணர்ந்து செயல் விளைவு நியதியை மறவாமல் நம்ம வாழ்க்கையில் எந்தவித எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் இன்றி விளைவறிந்த விழிப்பு நிலையில் செயல் செய்கிறது தான் இந்த புருவ பூட்டை திறக்கிறதுன்னு ஆக்கினை சக்கரத்தை தூண்டி விட்டு ஆக்கினை தவம் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அப்போது ஆக்கினை தவங்கிறது மனம் அடங்க. ஏன்னா எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டாலும் கூட மனமடங்க கற்காவிட்டால் இன்னும் பிரயோஜனம் அப்படிம்பாங்க. ஏன்னா இந்த மனம்ங்கிறது புலன் வயப்பட்டே இதுவரைக்கும் பழக்க பதிவுகளில் ஓடிக்கிட்டு இருக்கேன். 6 துர்க்குணங்கள் 5 பழிச்செயல்கள், அதுலேருந்து விடுபட வைக்கணும். முதல்ல ஏன் விடுபட வைக்கணும்னா எல்லாம் இன்பமயம். அதை நீ உணரணும் அப்படின்னாக்கா உன்னுடைய அந்த குறையிலேருந்து நிறைவுக்கு போகணும் அப்படின்னாக்கா முதல்ல இந்த வாசப்படியே திறக்கணும். ஒரு கோயிலுக்கே போகிறோம் அப்படின்னம்னாக்கா கோயில் சாத்தி இருந்துச்சுன்னாக்கா வெளியிலேருந்தே இப்படி கும்பிட்டுட்டு ஓடுறதுங்கிற ஒரு பழக்கத்தை எல்லாம் வச்சுருக்காங்க இன்றைக்கி. அப்படி இல்லை, அந்த உள்ளுக்குள்ளார ஒரு வகையான ஒரு அலையக்கம் இருக்குது. அதில் போயிட்டு வந்தோம்னா நமக்கு ஒரு அமைதி கிடைக்குங்கிறதுக்காகத்தான். அப்போ அங்கே கதவு பூட்டி இருக்குது அப்படின்னாக்கா எப்படி உள்ளே போக முடியும்? அந்த பூட்டை திறக்கிற வித்தை தெரியணும்ல. அந்த வித்தையை யார் சொல்லித்தர்றாங்கன்னா குருமகன் தான் சொல்லித்தரார். அவர் தான் ஏற்கனவே அந்த கதவு போட்டை திறந்து எத்தனையோ பேருக்கு வழி காமிச்சிருக்கார். அதனால் குரு இல்லாத சிக்ஷை பலிதமாகாதுன்னு அதுதான் சொல்லுவாங்க. குரு என்பவர் யார்? இறைநிலையை உணர்ந்தவர், மற்றவர்களுக்கு உணர்த்துபவர் என்றெல்லாம் நம்முடைய குருமகான் இன்றைய சிந்தனையில் நமக்கு இந்த மெய்ஞான வாயில் அப்படிங்கிறது வாயிலை திறக்க வைக்கிறதுக்கான சாவியை கையில் கொடுத்து நீயே சாவியை வச்சுக்க, அப்பப்போ பூட்டிக்க, அப்பப்போ திறந்துக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கோயிலோ ஒரு வீடோ ஒரு கடையோ அதை நமக்கு வழிகாட்டுறாங்க சில பேர். ஆனால் இது நம்ம ஒரு தடவை ஆக்கினையில் தவம் பழகிட்டோம் அப்படின்னோம்னா எப்போவுமே நம்முடைய செயல்களில் விளைவறிந்த விழிப்பு நிலையில் இருக்கணும்னா அந்த பூர்வ மைய உணர்வுலையே இருந்தோம் அப்படின்னோம்னாக்க எந்த இடத்துலையும் நமக்கு இந்த செயல் விளைவு நீதியை மாறாமல் தடமாறாமல் நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு போகும்போது தான் இனிமையாக வாழ முடியுங்கிறது தான் இன்றைய சிந்தனை தலைப்பாக நமக்கு மகிழ்ச்சி கொடுத்துருக்காங்க. மேலும் சிந்திப்போம், தெளிவு